වැඩි කරා. நாங்கள் அதை 25 லட்சமாக අපි දෙනවා මේ වත්ත நாங்கள் இந்த தோட்ட නිවාස හිමි ජනතාවගේ தோட்ட பகுதியில் வீடு இல்லாத மக்களுக்கு නිවාස ලබා දීමේ වගකීම අපි බාර අරන් තියෙනවා. வீடு வழங்கும் பொறுப்பை ඒක ඉටු කරන්න ඕන. அதை செய்ய வேண்டும். එක ප්‍රශ්නයක් අපිට තිබෙනවා. ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්නය. இடம் தொடர்பான பிரச்சனை. ඒක අපි හොයන්න ඕන. நாங்கள் அதை தேட ඒක வேண்டும். අපි විසඳන්න ඕන. அதை தீர்க்க வேண்டும். ඉඩමක අයිතිය, இடத்தின் உரிமையை, නිවාසක හිමිකම வீட்டின் உரிமையை අරන් දෙන ආණ්ඩුව තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. பெற்றுக் கொடுக்கின்ற அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தியின் ඒ වගේම ගත්තොත් අපේ අධ්‍යාපනයේ அதே போல் கல்வியை எடுத்துக்கொண்டால் විශාල සංස්කරණයක් අපි ඇති කරනවා. பல்வேறு சீர்திருத்தங்களை உருவாக்குகின்றோம். මා දන්නා විශේෂයෙන්ම முக்கிய குறிப்பாக දෙමළ මාධ්‍ය ගුරුවරුන්ගේ හිගියක් තිබෙනවා. தமிழ் மீடியத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுகின்றது. අපි මොකද්ද කරන්නේ? நாங்கள் என்ன செய்கின்றோம்? දැන්ටවත් අධ්‍යාපන අමාත්‍යාංශයක සාකච්ඡා කරමින් ඉන්නවා. தற்போது கல்வி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். අපේ දෙමළ මාධ්‍ය විද්‍යාපීඨවල எம்முடைய ஆசிரியர் கல்வி கலாசாலைகளுக்கு සියලු පුරප්පාඩු පුරවන්නත් அனைத்து வித வெற்றிடத்தை நிரப்பவும் ඒ විද්‍යාපීඨ දෙමළ මාධ්‍යෙන් තිබෙන විද්‍යාපීඨවලට தமிழ் மீடியத்தில் காணப்படுகின்ற වැඩියෙන් දෙමළ දුවදරුවන් ගන්නත් අපි සැලසුම් කරලා තිබෙනවා. அதிக அளவிலான தமிழ் பிள்ளைகளை අපිට சேர்ப்பதற்கு අවශ්‍ය මේ මලේගම් ජනතාවගේ දරුවන්ට எமக்கு தேவை இந்த மலைய மக்கள் හොඳ අධ්‍යාපනයක් ලබා දෙන්න ඕනකම තිබෙනවා. சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ඒ දරුවන්ට තියෙන මාවත තමයි அந்த பிள்ளைகளுக்கு இருக்கின்ற வழிதான் අධ්‍යාපනය. கல்வி. 100 දුක් විඳා 100 பேர் பாதிக்கப்பட்டாலும் අම්මා දුක් විඳිනවා. சாரி தாத்தா பாதிக்கப்பட்டார், அம்மா பாதிக்கப்பட்டார். හැබැයි දරුවට දුක් විඳින්න දෙන්න බෑ. ஆனால் பிள்ளைக்கு துன்புறுத்த இடமளிக்க முடியாது. දරුවා මේ විශ්සෙන් ගොඩ ගන්න ඕන. பிள்ளையை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். දරුවා මේ විශ්සෙන් ගොඩ ගන්න තියෙන හොඳම මාර්ගය අධ්‍යාපනය. இந்த பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு இருக்க ஒரே வழி கல்விதான். එනිසා අපි අධ්‍යාපන ගැටලු ටික විසඳන්නම්. அதனால் கல்வி பிரச்சனையை நாங்கள் தீர்த்து தருகின்றோம். අපි මේ කඳු ඇතුළට ගියපුවාම இந்த மலை பிரதேசங்களுக்கு சென்றவுடன் අපි දන්න පාරවල් වැටිලා තියෙන්නේ. எமக்கு தெரியும் பாதைகள் காணப்படுகின்றது. එක වෙලාවක කියන ප්‍රාදේශ සභාවට පාරයිති. ஒரு சில இடங்களை பிரதேச சபைக்கு சொந்தமாக, තව වෙලාවක කියන වත්තට පාරයිති. தோட்டங்களுக்கு சொந்தம் என்றார்கள். වත්තෙන් හදන්නෙත් නෑ. தோட்டத்தில் செய்யவும் மாட்டேங்கிறார்கள். සභාවෙන් හදන්නෙත් නෑ. சபையிலும் செய்ய හැබැයි மாட்டேங்கிறார்கள். අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරලා ஆனால் நான் பாரிய தொகை තමුන්නාසලා ගම් බිම්වලට යන පාරවල් ටික හදලා දෙන්න අපි සැලසුම් හදනවා, වැඩ කරනවා. அனைத்து மக்களுடைய வீதிகளையும் செய்வதற்கான நிதியை ஒதுக்கி පාර තියෙන්න ඕන. வீதி இருக்க வேண்டும். හොඳ නිවාහනක් තියෙන්න ඕන. சிறந்த வீடு இருக்க வேண்டும். ආදාය මාර්ග තියෙන්න ඕන. வருமான வழி இருக்க வேண்டும். දරුවන්ට අධ්‍යාපනයක් තියෙන්න ඕන. மக்களுக்கு கல்வி இருக்க வேண்டும். හොඳ ගෞරවයක් තියෙන්න ඕන. சிறந்த கௌரவம், சுய ඒ නිසා கௌரவம். මලේගම් ජනතාව அதனால் மலைய மக்களுக்கு සත වර්ෂයකට අධික කාලයක් நூற்றாண்டுகளாக පීඩාවට පත් වුණු ජනතාවගේ துன்பத்துக்கே ஆளாகிய மக்கள் ජීවිතය, வாழ்க்கை, ගෞරවය, கௌரவம், ආර්ථිකය பொருளாதாரம் ගොඩනගන ආණ්ඩුව මේක. அனைத்தையும் மேம்படுத்துகின்ற අන්න அரசாங்கம். ඒක ඒවා තමයි ජනතාවගේ ආණ්ඩුව. அதுதான் மக்களுக்கான அரசாங்கம். ඒ නිසා අපි කවුරුත් දන්නවා அதனால அனைவருக்கும் தெரியும், ආණ්ඩුව හදලා අවුරුදු එකමාරයි. அரசாங்கத்தை உருவாக்கி 1.5 வருடங்கள். කොච්චර කාලයක් යයිද? எவ்வளவு காலம் போகும்? අවුරුදු එකමාරයි. 1.5 வருடங்கள். කොච්චර කාලයක්? எவ்வளவு காலம்? මේ ආණ්ඩුව යලි දශක ගණනාවකට හොල්ලන්න බැරි ආණ්ඩුවක් බව මතක තබා ගන්න. இந்த அரசாங்கம் தசாப்தங்களாக අපි පියවරෙන් පියවර මේ රට හදනවා. நாங்கள் படிப்படியாக நாட்டை முன்னேற்றுகின்றோம். සැලසුම් සාගත මේ රට හදනවා. திட்டத்தின் අடிப்படையில் உருவாக்கும் நாட்டை මේ අබා ඉදිරිපිට එන මේ ජනතාවගේ ජීවිතය இங்க இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை උසස් ජීවිතයක් බවට පත් කරනවා. மேம்பட்ட வாழ்க்கையாக, අපේක්ෂා බංගත්වයෙන් පිළිලා ඉන්න ජනතාව, ஏமாற்றத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், අනාගතය පිළිබඳ විශ්වාස කරන ජනතාව, எதிர்காலம் தொடர்பாக நிச்சயமற்ற තරම් மக்கள், මිය ගියට පස්සේ තමන්ගේ දරුවන්ට මොකක් වෙයිද කියලා කල්පනා කරන ජනතාව தனக்கு பிறகு தனது பிள்ளைக்கு என்ன நடக்கும் என මේකට වඩා හොඳ ජීවිතයක් දෙන්න ඕන. இதை விட சிறந்த வாழ்க்கையை பெற்று தர අන්නේ வேண்டும். ජීවිතය, அந்த வாழ்க்கையை, ඒ අපේක්ෂාව, அந்த எதிர்பார்ப்பை, ඒ බලාපොරොත්තුව அந்த எதிர்பார்ப்பை ලබා දෙන ආණ්ඩුව තමයි பெற்றுக் கொடுக்கின்ற அரசாங்கம். මේ ජනතාව එකතු වෙලා හදලා තියෙන ආණ්ඩුව. இந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய அரசாங்கம். මේ ආණ්ඩුව හැදුවේ இந்த මේ රටේ ජනතාව. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியது இந்த நாட்டு மக்கள். නැත්තම් අපි හැදුවේ අපේ පෞල් පරම්පරාව නෙවෙයි. நாம் எங்களுடைய குடும்பத்தை உருவாக்கவில்லை. මාව ජනාධිපති කරන්න මගේ ධනය නෙවෙයි. பெரிய செல்வம் எனக்கு கிடையாது. මාව ජනාධිපති කරන්න මගේ පෞල් නෙවෙයි. என்னை ஜனாதிபதியாக்க குடும்பம் கிடையாது. මේ රටේ වැඩ කරන දුක් විඳින ජනතාව. இந்த நாட்டில் உழைக்கின்ற துன்பப்படுகின்ற අපේ மக்கள். මේ ආණ්ඩුව හැදුවේ තමුන්නාන්සේලා. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியது நீங்கள். ඒ නිසා අපි කවුද? அதனால் நீங்கள் யார்? ජනතාවයි, மக்கள், ආණ්ඩුවයි,
அரசாங்கமும் එකට ගොඩනැගුණු ආණ්ඩුව මේක. ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கம். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையில் முதன்முறையாக ජනතාවක් மக்களும் ආණ්ඩුවක් அரசாங்கமும் එකට බැඳිලා ඉන්නවා. ஒன்றோடு ஒன்று இணைந்து විඩල காணப்படுகிறார்கள். තිබ්බේ කොහොමද? முன்னர் எப்படி இருந்தது? ජනතාව එක පැත්තක, மக்கள் ஒரு பக்கம், ආණ්ඩුව තව පැත්තක. அரசாங்கம் இன்னொரு பக்கம். ජනතාව පාරක බහිනවා. மக்கள் வீதியில் இறங்குகிறார்கள். ආණ්ඩුව පොළු අරගෙන එනවා. அரசாங்கம் தடிகளை எடுத்துக்கொண்டு வரும். ජනතාව උද්ඝෝෂණ කරනවා. மக்கள் போராட்டம் செய்வார்கள். ආණ්ඩුව කඳුළු ගෑස් ගහනවා. அரசாங்கம் கண்ணீர் புகை அடிக்கும். ජනතාව ඉල්ලීම් ඉල්ලනවා. மக்கள் கோரிக்கைகளை வைப்பார்கள். ආණ්ඩුව බය කරනවා. அரசாங்கம் பயமுறுத்தும். හැබැයි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුව කැඩලා තියෙනවා. ஆனால் இலங்கையில் முதன்முறையாக ජනතාවයි மக்களும் ආණ්ඩුවයි அரசாங்கமும் එකට ඉන්න පාලනයක්. ஒன்றோடு ஒன்றாக இருக்கும் එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මොකද අපි අතර තියෙන වෙනස්කම්? நமக்கு இடையில் இருக்கின்ற வேறுபாடு என்ன? අපි සමානයින්. நாம் சமமானவர்கள். එකට අයියා කියන්න පුළුවන්. எம்மை அண்ணா என்று கூற එකට முடியும். මල්ලි කියන්න පුළුවන්. தம்பி என்று கூற முடியும். එකට පුතේ අම්මේ කියලා කතා කරන්න පුළුවන්. மகன் மகள் என்று கூற முடியும். අපේ ආණ්ඩුවක් හදලා තියෙන්නේ. அப்படியான அரசாங்கத்தை உருவாக்கி නිසා මේ ආණ්ඩුව තියෙන්නේ இந்த அரசாங்கம் இருப்பது ජනතාව ගොඩනගපු නිසා. மக்களை மேம்படுத்துவதற்காக. මේ ආණ්ඩුව රකින්නේ இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவது ஜனதாව. மக்கள். මේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ இந்த அரசாங்கம் வேலை செய்வது ජනතාව වෙනුවෙන්. மக்களுக்காக. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා அதனால் நாங்கள் நம்புகின்றோம். අපි සියලු දෙනා එකතු වෙමු. நாம் அனைவரும் මේ ஒன்றிணைவோம். නුවරඑළිය අද දිනේ இந்த நூறலியாவில் இன்றைய தினத்தில் දසදහස් ජනතාවක් பல்லாயிரக்கணக்கான மக்கள் මේ එකතු වෙලා කියාපාන්නේ කුමක්ද? ஒன்று கூடி எண்ணத்தை கூறுகின்றோம். අපි ලෑස්ති මේ රට හදන්න. இந்த நாட்டை செய்வதற்கு நாங்கள் අපි தயார். ලෑස්ති මේ ආණ්ඩුවත් එක්ක ඉස්සරහට යන්න. இந்த அரசாங்கத்துடன் முன் செல்ல தயார். අපි මේ ආණ්ඩුව විශ්වාස කරනවා කියලා පණිවිඩය දීලා තියෙනවා. இந்த அரசாங்கத்தை நாங்கள் ඉතින් நம்புகின்றோம். අපි එකතු වෙමු. நாம் ஒன்றிணைவோம். අපි ජයග්‍රහණ වෙනුවෙන් ඉදිරියට ගමු. வெற்றியை நோக்கி முன்னோக்கி ඒ செல்வோம். නිශ්චල දෙනාට ආරාධනා කරමින් அதனால் நாங்கள் உங்கள் அனைவரையும் මම அழைத்து නතර වෙනවා. බොහොම ස්තුතියි. හැම දිනකටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. නන්රි බොහොම ස්තුතියි. நன்றி.